தளபதி விஜய் அவர்களோட தமிழக வெற்றி கழகத்தில் இன்னைக்கு இணைத்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு இதோட வந்திருக்கேன். திராவிடமும் தெய்வீகமும் அவரோட கொள்கையாக இருக்குது. அது ஒன்று போதும் தமிழக வெற்றி கழகத்தில் பயணிக்கிறதுக்கு. அடுத்த கட்டமாக பாஜக மேலும் சில தலைவர்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குதா? அதற்கான முன்னெடுப்பு உங்கள் சார்பாக எடுக்கப்படுதா மேடம்? இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, வருவாங்க பாருங்க. தற்போது தவேகாவில் இணைவதற்காக ரஞ்சனி நாச்சியார் வந்திருக்கிறாங்க. கேள்வியில் முடிக்கலாம் சார். மேடம், என்ன காரணம் பாஜகவிலிருந்து ஒரு திடீர் விலகல் இங்கே தவேகாவில் இணைவதற்கான என்ன காரணம் மேடம்? நேற்றே நான் காரணங்கள்லாம் நல்லா தெளிவாக சொல்லிட்டேன், நம்ம தந்தி சேனல்லே சொல்லியிருக்கேன். இன்னைக்கு நேற்று நீங்கள் கேட்டதுக்கான பதில் எதில் இணைய போகிறோம் அப்படின்றது கேட்டிருந்தீங்க. தளபதி விஜய் அவர்களோட தமிழக வெற்றி கழகத்தில் இன்னைக்கு இணைத்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு இதோட வந்திருக்கேன். என்னோட கொள்கைகளுக்கு இதில் இருந்தால் இன்னும் சிறப்பாக செயல்பட முடியும் அப்படின்ற ஒரு காரணத்தால் இன்னைக்கு நான் இணைகிறேன். என்ன கொள்கைகள் தவேகாவோட கொள்கைகள் உங்களுக்கு ரொம்ப விருப்பமானதாக இருந்தது? இதை கட்சியில் இணைவதற்கான ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துது. திராவிடமும் தெய்வீகமும் அவரோட கொள்கையாக இருக்குது. அது ஒன்று போதும் தமிழக வெற்றி கழகத்தில் பயணிக்கிறதுக்கு. இளைஞர்களோட ஒட்டுமொத்த களமும் கழகத்தில் தான் இருக்குது. ஸோ இந்த தமிழக வெற்றி கழகம் தமிழகத்தோட வெற்றி களமாக மாறும் நாளைக்கு. அது நாளைய இளைஞர்கள் கையிலையும் இருக்குது. அதில் நானும் ஒரு சின்ன பங்களிப்பாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த முடிவு. கடந்த காலங்களில் பாஜகவில் பயணம் மேற்கொண்ட போது பெரியாரை எதிர்த்து அந்த கட்சியில இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. தற்போது ஒரு கொள்கை தலைவராகவே பெரியாரை வைத்திருக்கக்கூடிய தவேகாவில் இணையும் போது இரண்டுக்கும் இருக்கக்கூடிய மாற்றம் என்ன? அந்த முரண்கள்ன்றது எந்த மாதிரியா இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் இதுவரைக்கும் பெரியாரை எதிர்த்து எதுலையுமே நான் பேசினது கிடையாது. ஏன்னா பெரியாரை தவிர்த்து அரசியல் செய்யறது கஷ்டம். பெரியாரை தவிர்த்து இன்னைக்கு இல்லை, என்னைக்குமே இந்த வயசுலையும் இன்னைக்கு அரசியல் புதுசா கட்சி ஆரம்பிக்கிறவங்கல இருந்து குழந்தை வரைக்கும் பெரியார் பெயரை சொல்லாம அரசியல் பண்ணவே முடியாது. அந்த ஒரு பாயிண்ட்ல பெரியார் அவர்கள் சேர்ந்த நிறைய நல்ல விஷயங்களும் இருக்கு, பிடிக்காத விஷயங்களும் இருக்கு. அந்த சில விஷயங்கள் தளபதி அவர்களுமே சொல்லியிருக்காரு. அவரோட இந்த கொள்கைகளை எல்லாம் நம்ம ஏத்துக்கணும்னு இல்லை, பட் பெரியார் எங்களோட கொள்கை தலைவரா நாங்க ஏற்றுக்கணும். அவரோட வழியில அவர் சொன்ன மாதிரி நேர்மையா அவர் சொன்ன கொள்கைகள்ல ஒரு சில இதுல நம்ம வேறுபடுறோமானாலும் அவரை மதிக்கிறோம். பாஜகவிலிருந்து தவேகாவில் இணைந்த முதல் நிர்வாகியா நீங்க இங்க சேர்ந்திருக்கிறீங்க. அடுத்த கட்டமா பாஜகவில் மேலும் சில தலைவர்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குதா? அதற்கான முன்னெடுப்பு உங்க சார்பாக எடுக்கப்படுதா மேடம்? இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, வருவாங்க பாருங்க. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சிட்டீங்க. அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சிட்டீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.